நான் சின்ன வயசில் வந்து இப்போ கோயிலெல்லாம் ஆடு வெட்டுறாங்க இல்லைங்க. சரி. ஸோ அது பார்த்து நான் அப்போ இருந்தே தேட ஆரம்பித்தேன், ஏன் அப்படி வெட்டுறாங்க அது இதுன்னுட்டு. ஸோ அதிலிருந்து தேடி தேடி சாமி அப்படிலாம் கேட்கல, அப்படி இது பண்ணலன்னு நான் வந்தேன். சரி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இதில் தூங்கியிருக்கேன். சரி. அப்படி தூங்கி ஒரு பெரிய ஹோட்டலில் தூங்கியிருக்கேன். சரி. 2 தூக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி. சந்தோஷமும் பட மாட்டேங்கிறேன், சோகமாகவும் இருக்க மாட்டேங்கிறேன், ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன். சரி. இது கரெக்டாக இருக்கிறது. இப்போது எதனா ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், ஃபெயில் ஆனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். சரி. இப்போ எதனா ஒரு இழப்பு வந்தாலும் அது நினச்சி ஒரு கஷ்டம் வர மாட்டேங்குது. சரி. இது ஏன் இது மாதிரி நான் இருக்கிறேன்? உன்ன மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா? இல்லைங்க. ஏன் இல்லை? கஷ்டப்படுறாங்க. இப்போ ஏன் இல்லை? இதெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துக்குது. இதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. உலகத்தில் வாழறோம், ஒருத்தன் வாய் ருசிக்கு வெட்டி துணுக்குன்னே இருக்கிறான். ஒருத்தன் வெட்டுறதை பார்த்த ஏன் இப்படி இவனை வெட்டினா என்ன அவன் பாவமாக்குது இதுன்னு நினைக்கிறான். 2 பேரும் நினச்சவன் மனுஷன் செயலில் இருக்கிறான். அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ அம்மா செத்து போகுது, 6 மாதம் ஏந்துக்க மாட்டான் ஒரு புள்ள. அந்த பாசம் அம்மா செத்து போகுது, முதல்ல ஓஞ்சி தொல்லன்னு நினைக்கிறான் ஒரு புள்ள. 2 பேரும் பிள்ளைங்க தான், அம்மா தான் பெற்றுது. அவன் மனசை பொறுத்து வாழ்க்கை, அவன் மனசை பொறுத்து செயல். இதுதான்மா வாழ்க்கை. இல்லை எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாம் பொய்யா போக போகுது. நிஜம்ன்றது உன்னுடைய ஆன்மாவும், நிஜம்ன்றது உலகத்தை ஆள்ற இறைவனும் தான் நிஜம். மீது எல்லாம் பொய் பொருள் தான். இந்த பொய்யே தான் தோற்ற பொருளாகுது. இந்த பொய்யை தான் நம்பி நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் இது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய். சரிங்க. அப்புறம் இப்போது கர்மவினையை வந்து நீங்கள் இப்போ நான் புண்ணியம் வரணும்னா தர்மம் பண்ணுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, பார்த்துருக்கேன். எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம், ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன், நல்லது பண்ணணும். புண்ணியம் சேர்ந்தால் மறுபடியும் நான் பிறப்பேன், அதுக்கான பலனை அனுபவிப்பேன். அதில் என்ன வரப்போகுது? எனக்கு ஒன்றும் வர சந்தோஷம் கிடையாது. தர்மமே பண்ணாத, தர்மமே பண்ணாதப்பா, புண்ணியம் வந்துடும் தர்மம் பண்ணினா. ஆனால் பாவமே பண்ணாத இரு பார்க்கலாம். ஒரு மனுஷன் பாவம் பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க உலகத்தில் பார்க்கலாம். நீ நடக்கும்போது 4 எறும்பு செத்து போகுது, நீ பாவம் பண்ணாத இருக்குதையா? வாயில் பேசுறதுலாம் நல்லா இருக்கும், செயலில் செய்ய முடியாது. அதனால் தர்மம்ன்றது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது தான் தர்மம். எனக்கு புண்ணியம் வேணாம் பாவம் வேணான்னா வாழ்ந்துட்டு போ, அது உன் விருப்பம். சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லின்னுக்கிறேன். நீ எடுக்கலாம் போய், எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரக்கூடாது. அதான்பா, புண்ணியம் வானா உனக்கு, பாவம் வானான்னு சொல்ல பார்க்கலாம். சோத்துனாது இருக்கும், பாவம் இருக்காமல் இல்லாமல் இருக்கும். நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்போ சாப்பிட்றியோ அப்போல்லாம் பாவம் வரதான் செய்யும். என்ன வேலை செய்கிற? படிச்சுட்டு இருக்கேன். எப்போ படிச்சுட்டு இருக்கேன். வேலைக்கு போகவே போக மாட்டியா? வேலைக்கு போனால் பாவமாச்சு, அது பாவப்பட்ட சம்பளம் தானே, போவாத இருக்க முடியுமா? அதனால் உலக வாழ்க்கையை யோசித்து பாரு. தனிப்பட்ட முறையில் நீயா ஒரு கற்பனை பண்ணின்னு வாழ, அதை வாழவே முடியாது உன்னால். இப்போ நீ படித்ததெல்லாம் யாருடைய தொட்டில் படித்த? அவன் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நீ சம்பாரிச்சு படிக்கல இல்லை, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கு. அப்போ நீ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நீ நல்லா வாழணும், நீ சம்பாரிச்சு போடணுன்னு. நான் பாவம் பண்ணுவோங்க, போக மாட்டேன் வேலைக்கு, நான் என்னத்துக்கு படித்ததுக்கு? அதனால் ப்ராக்டிக்கல் வேறு, பேசுறது வேறு. அதனால் ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்குங்க. நல்லதை செய்ய முதல்ல விரும்புங்க மனசில். எனக்கு பாவம் வேணா புண்ணியம் வேணா, பாவனுக்கு ஒரு அடையாளம், புண்ணியத்துக்கு ஒரு அடையாளமாக அதெல்லாம் விருப்பம் இருக்கு. நல்லது செய்ய, இப்போ நல்லது செய்யாதெல்லாம் எப்படி செய்வேன்? நீ நினச்சிக்கினே இருந்த போதுமா? செய்யறதுக்கு பொருளாதாரம் வேணும். சும்மா வாயில் நினச்சிக்கணும், இல்லைங்க நான் நல்லா செய்யணும் தாங்க நினைக்கிறேன், என்கிட்ட இல்லைங்கன்றான். நான் ஏன் நினைக்கிறேன்? நீ இல்லாதவன் ஏன் நினைக்கணும்? இருக்கிற கொடுக்குறவன் நினைக்கணும், கொடுக்க முடியாதவன் ஏன் நினைக்கணும்? அதை அதனால் பேசுகிற விஷயம் இல்லைப்பா, இது ரொம்ப பெரிய விஷயம். பேசுறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் பேசலாம், ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. ஓ, டிக்டாக்ல ஆரம்பித்து நான் 1.5 வருஷமாக உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன். சரி. ஒரு வீடியோவை 10 தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்க மாட்டேங்குது. சரி. ஸோ எனக்கு நிறைய சந்தேகம் நிறைய இருந்துச்சு வாழ்க்கையில். சரி. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை எனக்கு அந்த சந்தேகம்லாம் தீர்த்துருச்சு. உங்ககிட்ட கேட்கணுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும். சரி. ஒன்று மட்டும் என் மனசில் கேட்கணும்னு தோணுச்சு. சரி. அது என்னென்னா, நம்ம ஆத்மா அப்பா, நம்ம மனசு வந்து புல்லுன்னு சொன்னீங்க. உடலை மறந்துடுங்க,
உயிரை மட்டும் நினைங்கன்னு சொன்னீங்க. எனக்கு அந்த உயிரை நீங்கள் அதுவும் சொல்லிட்டீங்க. என் உடம்பு எப்படி ஏக்குது, 3 விதமாக ஏக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் எனக்கு புரியுது. இந்துவாக தான் என் உயிர்னு சொன்னேன், அதுவும் எனக்கு புரியுது. அது எப்படி உணர்றது அந்த உயிரை அப்படின்றது எனக்கு உணரணுன்னா நீ அதிலே போனால் தான் உணர முடியும். ஐயோ, பாடம் உபதேசம் வாங்கு, சரி அதை செய்துனே வரும்போது அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க எதை நினைக்கணும்னுட்டு. அதை செய்யும்போது போக 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 உணர ஆரம்பிப்ப. இது உணர்றதை வந்து ஒரு நாள் ஏம்பா இப்படிப்பா அப்படின்னு உணர்றது இல்லை. ஏன்னா சொல்லி உணர்றது இல்லை, நீ செய்து உணர்றது. அதனால் உபதேசம் வாங்கும்போது அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க, அதுபடியே நீ செய்து ஒரு 3 நாள் உபதேசம் வாங்கும்போது நீ உணர்வது. சரி சார். ஒரு நாளில் உணர்ற விஷயம் கிடையாது. அது ஒரு நாள் ஒன்று நான் ஆசைப்படல, அது தெரிஞ்சுக்கலாம். அது அதுதான் அதை சொல்லிக் கொடுக்குறபடியே நீ போகணும். ஓகே. போகும்போது இது உடலா நான், அப்போ நான்ன்றது எது, என் உயிர்ன்றது எது அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஏன்னா இது எதுவும் இந்த பாருப்பா, இதுதான் இந்த பொருள், இதுதான் இந்த பொருள் எடுத்து காட்ட முடியாது. ஆமாம், காட்ட முடியுமா? முடியாது. இது எல்லாமே உணர்ற பொருள். அது காட்டுறதால தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, கணவனும் மனைவி புணர்வு பண்ணுறீங்கல்ல, அது அதில் ஒரு இன்பம் கிடைக்குது இல்லை, அதை கொஞ்சம் காட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உணர முடியுது, காட்ட முடியாது. அதுதான் ஆன்மீகம், தெய்வீகம் தான். தெய்வீகத்தை வந்து சொல்லவே காட்டவே முடியாது, உணரதான் முடியும். அந்த உணர்றதுக்கு சொல்லி கொடுக்க முடியும். சொல்லி கொடுக்குறபடி போங்க, உணர்வீங்க. சரிங்க சார். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க அது குடும்பத்தை விட்டுட்டு நீ வரக்கூடாது. அது மாதிரி வந்தால் நான் இங்கே சேர்க்கறதே கிடையாது. சரி, சொன்னது எனக்கு தெரியல, நான் விட்டுட்டு வர மாட்டேன். ஏன்னா இந்த பிறவி எனக்கு குடும்பத்தோடு இருக்கணும்னு இருக்கு. இந்த பிறவி இல்லை, 100 பிறவி எடுத்தா கூட குடும்பத்தோட வாழணும், அப்பதான் இன்ப துன்பம் தெரியும். ஆமாம் சாமி, நான் ரொம்ப இன்பம் துன்பம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் வந்து சாமியாரா போகிறேன் அப்படின்ட்டு அது ஒன்று மட்டும்தான் தெரியும், குடும்பம் தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கடவுளே வேணாம், குடும்பம் மட்டும்தான் வேணும், கடவுளே தெரியாது. ஆனால் இதில் எப்படி தெரியுமா, குடும்பத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன இன்பங்கள் இருக்குது, என்னென்ன துன்பங்கள் இருக்குதுன்னு உணரணும். கடவுள் இதிலேருந்து போகும்போது கடவுள்கிட்ட என்ன இன்பம் கிடைக்குது, கடவுளுடைய நிலை எப்படி இருக்குது, நம்ம கடவுள் நிலையில் எப்படி இருக்கிறோம் தெரிஞ்சுக்கத்தான் இது இருவிதமான வாழ்வு. மற்றவெல்லாம் ஒரு விதமான வாழ்வு வாழ்வான், இது இருவிதமான வாழ்வு, கடினமான வாழ்வு இது. ஏன்னா ஒரு இல்லறத்துலேருந்து துறவரத்தை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எடுத்த உடனே துறவரம் போயிடலாம், இல்லை எடுத்த உடனே இல்லறத்தில் இருந்துடலாம். ஆனால் இல்லறத்தில் இருந்துக்கும் துறவரத்தை நாடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு மனம் பக்குவம் பண்ணணும்னா அந்த பயணத்தை நீ நீண்ட பயணம் பண்ணணும். பயணம் பண்ணும்போது தான் அந்த மனம் அந்த பக்குவப்படும் போது தான் இல்லறத்தில் இருந்து தான் பண்ணணும். இதை துறவை ஓடி போய் பண்ணுறது இல்லை. நீங்கள் இந்த இமயமலையில் போய் உட்காந்தீங்கன்னா கூட உன் உடல் தான் இமயமலையில் இருக்கும், உன் மனசுலாம் உன் வீட்டில் தான் இருக்கும். அதில் ஒரு பிரயோஜனமே இல்லையா. ஆனால் நீ இருந்த இடத்துலேருந்து உன் பொண்டாட்டி பார்ப்ப, உன் புள்ளைய பார்ப்ப, அப்போ மறந்துடுவேன், உனக்கு அந்த ஞாபகமே வராது பாடம் பண்ணும்போது. ஆனால் நீ வெளியூருக்கு போயிட்டு பாரு, குழந்தை என்ன பஞ்சுன்னு தெரியல, பொண்டாட்டி எங்கே போனான்னு தெரியல, புள்ள என்ன பஞ்சுன்னு தெரியலன்னு யோசிச்சுருந்தா இப்போ தவிர கடவுளை மறந்துடுவேன் நீ. இது மாதிரி தான் நிறைய பேர் மறந்துட்டு சுற்றிங்கிறான் சாமியார் எண்ணி போட்டு. எங்கே இருக்கிறியோ அங்கேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போகிறது சாதனையே கிடையாது, அது பயம். சரி, உங்களை பார்க்கணும்னு ஆசை எனக்கு. சரி, அதனால வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தடங்கலாச்சு, இருந்தாலும் உங்களை ஒரு தடவையாக பார்த்துறோன்னு ரொம்ப சந்தோஷம், வந்துட்டேன். மனசு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரு இடத்துக்கு போனோம்னா எத்தனையோ தடைகள் வரும், வேறு வேலைங்க வந்துடும் அந்த நேரத்துக்கு. ஆனால் நம்ம மனம் ஒருநிலைப்பட்டு போச்சுன்னா எது இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம இதுதான் முதல்ல பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடும். இல்லை போகலாம் பார்க்கலாம், இந்த வேலை வந்துடுச்சு, இன்னொரு வாட்டி பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலான்னா திருப்பி பார்க்கவே முடியாது, போயிடும். அதனால் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது, நினச்சா அதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனோம்னா நம்ம நினச்சது முடியும். ஆனால் அதை முடிக்காமல் எல்லாத்துலேயும் கால வச்சோம்னா எதுவுமே முழுமையாக முடிக்க முடியாது. சொல்லுமா. உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம். மனசு நிம்மதியாக இருக்குது இன்னைக்கு தான். சரி, நிம்மதியாக தான் ஊருக்கு போகிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. வணக்கம். 30 வயதில் கோயில் வழிபாடு விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க, வர சொல்லி. நான் 31 வயதில் வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லையா. அதனால தான் வந்து அதை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவுமே வயசு அப்படின்றது உன் உடலுக்கு தான். உள்ளே இருக்கிற உயிருக்கு வயசு இருக்குதா, ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா? அதுக்கு வயசே கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் அதுக்கு யாருமே வயசு வச்சதில்லை. அதுக்கு வயசை வச்சுட்டா கடவுளுக்கு வயசை வச்சுருவோம். அதனால் அதுக்கு வயசு இல்லை, உடலுக்கு தானே வயசு. இது இளமையும் முதுமையும் சேர்ந்தது தான் உடல்.
ஆனால் உயிருக்கு இளமையும் கிடையாது, முதுமையும் கிடையாது. அதனால் அதுக்கு வயசே கிடையாது. அதனால் எப்போ ஒன்றாலும் நம்மளுடைய மனம் இதை விரும்பிச்சுன்னு சொன்னால் அதை பாதையில் பயணம் பண்ணுறது தவறு இல்லை. ஏன்னா மனம் பல விஷயங்களை விரும்பும். ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த தெய்வ வழியில் கொண்டு வர்றதுக்கு வயசே தேவையில்லைம்மா. எல்லாரும் வரலாம் அந்த பாதையில். இதில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வராங்க, ஆயிரக்கணக்கான லேடிஸ் வர்றாங்க, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க வர்றாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு பாடம் 2 பாடம் வாங்கிட்டு அதோட ஏற கட்டின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அது ஒரு முழுமை பெற முடியாது. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு கடைக்கால் போடுறீங்க முதல்ல, அதுக்கப்புறமா ஒரு லெண்டில் மட்டும் கட்டுறீங்க. கடைக்கால் மட்டும் போட்டு விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆன்மீகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. என்ன பேஸ் போட்டு விட்டுட்டு நான் பெரிய ஆன்மீகவாதின்னு முழுமை பெறதே கிடையாது. ஆனால் ஒரு குரு கிட்ட போனால் முழுமையான உபதேசங்களை வாங்கி நம்ம முழுமை பெறும்போது தான் முழுமையான சீடராக மாற முடியும். அப்போ தான் நீ நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி முழுமையான உபதேசம் வாங்குங்க. இதுக்கு வயசே தேவையில்லை, மனசு தான் வேணும். மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த வயசுலையும் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கூட எதையும் சாதிக்க முடியாது. அதனால் மனம்தாம்மா அதுக்கு முக்கியமான பொருள். உலக வாழ்க்கைக்கு மனம், இறைவன் அடையிறதுக்கும் மனம்தான் தேவை. வெளியே பார்க்கும்போது உலகமாக தெரியுது, உள்ளே பார்க்கும்போது இறைவனாக தெரியுது. இந்த மாற்றங்கள் தான் வித்தியாசமாக தவிர, ஆனால் ரெண்டுக்கும் தேவைப்படுறது மனசு தான். அந்த மனசை சீர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உண்டு அந்த அருள். இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது. மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. சொல்லுமா? என் முதல் உபதேசம் மட்டும் நீ வந்தால் போதும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னீங்க, அதனால தான். இல்லைம்மா, முதல் உபதேசம் மட்டும் வந்தால் போதும் நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். சொல்லலை. இல்லை 30 வயதில் ஆன்மீக வழிபாடு விட்டுருந்தா யாராக இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே வந்தால் போதும். இல்லையா, அப்படி நான் பேசி இருக்க மாட்டேனே. ஒரு வீடியோவில் வந்தது, அதனால அது மாதிரி சொல்ல மாட்டேனே. ஒரு உபதேசம் கொடுத்துட்டா எல்லாரும் உபதேசம் கொடுத்து ஆசிரமத்தை எழுத்து முடிச்சுக்கலாமே. அதனால அப்படிலாம் இல்லை, 18 உபதேசம் வாங்கணும். அப்போ தான் நீ முழு நிலைக்கு வர முடியும். ஆனால் இது 18 உபதேசம் வாங்குறது அது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஜென்ஸுங்க எங்கன்னா போனோன்னா பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத கூட அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா? ஆனால் அவங்களே வர பயப்படுறாங்க. பொண்டாட்டி கேட்டுக்குன்னு தான் வராங்க சில பேர். ஏம்மா போட்டா வேணாமா, நீ சொன்னீன்னாட்டம்மா போவேன் அப்படின்னு சில கணவன்மாரங்கள் வராங்க. ஆனால் கணவனுங்களுக்கு இந்த கதி, லேடிஸ் அப்படி போகவே முடியாது. நினச்ச உடனே போக முடியாது. எங்கேயும் கணவன்கிட்ட சொல்லணும், பிள்ளைங்கிட்ட சொல்லணும், பொண்ணுக்கிட்ட சொல்லணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதுவும் வர்றது வழியே பார்த்து நேரங்காலம் பார்த்து வரணும். ஆம்பளைக்கு அதெல்லாம் கிடையாது. அவனே பயப்படுறான், பொம்பளைங்க பயப்பட மாட்டாங்களா? அதனால் உங்களுக்கு மனசு எது பிடிக்குதோ அதை நாடுங்க. அதுதான் நிம்மதியை தரும். யார் சொல்கிறதையும் கட்டாயத்துக்காக எதையுமே செய்யாதீங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவே கிடைக்காது. அது நான் சொன்னாலும் சரி, கடவுளே சொன்னாலும் சரி, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். அவர் சொன்னாருங்க அதனால் செய்துங்க, கடவுள் சொன்னாருங்க செய்யணும், யார் சொன்னாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. உங்கள் மனம் சொல்கிறது தான் நிம்மதி கிடைக்கும். அதனால் உங்கள் மனம் சொல்கிறபடி நீங்கள் வாழுங்க. பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். சொல்லு. சரிங்களா? இப்போ சில பேர்த்த பார்த்த உடனேயே கொஞ்சம் பேருக்கு தோணுது. சரி. சில பேர்த்த பார்த்த உடனேயே அவர் கூட பேச மாட்டோமா சரி அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. சரி. சில பேர்த்த பார்த்தோம்னா அவர் கூடயே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி. இது எதனால் வருது? மன சம்பந்தப்பட்டதுங்க. சரிங்க. இது மனசு. இப்போது நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா பொண்ணு பார்க்க இட்டு போகிறாங்க. சரிங்க. ஒரு பொண்ணை பார்க்குறீங்க. சரிங்க. ஐயோ இது வானம்மா எனக்கு பிடிக்கலன்றீங்க. ஆமாங்க. இன்னொரு பொண்ணை இட்டு போகிறாங்க. இது பரவாயில்லம்மா இருந்தாலும் இது வானா எனக்குன்றீங்க. இன்னொரு பொண்ணை இட்டு போய் காட்டணுன்னா கட்டிக்கிறீங்க. 3மே பொண்ணு தான். ஏன் இந்த வேற்றுமை வந்தது? ஏன் வந்தது? மனசுக்கு பிடிக்கல. மனசுக்கு எது பிடிக்குதோ அது உறவு கொள்ள நினைக்குது. சரி சரி. அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை பார்த்தா சரி இவர்கிட்ட உறவு கொள்ளலான்ற மனம் தோணுது. ஒரு மனுஷனை பார்த்தா இவருக்கு நமக்கு சம்மந்தமே வேணான்னு தோணுது. இது மன சம்மந்தப்படும். இது ஒன்றும் அதிசயம் இல்லை. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தோன்றது தான். சரி சொல்லு. அப்புறம் சிறந்த கல்வியாளர்கள் கூட அதாவது மாணாக்கர்களாக வெறுக்கப்படுற மாதிரி, சரி, அதே மாதிரி நல்ல அருமையான தாய் தகப்பன் கூட தன்னுடைய மகன் மகள்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்படுறாங்களே, இது எதனாலங்க ஐயா? ஆசையால். ஆசையால். இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பொண்ணுங்க ஐயா. ஒரே ஒரு பொண்ணு. என்ன படிக்குது? காலேஜில் படிச்சுட்டு. காலேஜில் படிச்சுன்னுக்குது.
ஒரு குழந்தைய பெத்தோம்னா ஒரு தாய் தப்பன் கூட வச்சு வளர்க்கணும், சரி அதுக்கு பாசத்தை உண்டாக்கணும். சரி ஹாஸ்டலில் சேர்த்து படி அப்படின்றது, அப்பா அம்மா வேலைக்கு போகிறேன் நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் உங்களுக்கோசம் தான் சம்பாதிக்கணுன்ட்டு அதுங்களுக்கு பாசமே தெரியாத ஆயா வளர்க்குறது, இப்படிலாம் வளர்க்குறதெல்லாம் அப்படி தான் ஆகும். ஆசிரியருங்க பணம் வாங்காமல் முன்ன தொண்டு செய்தாங்க. சரி அப்போது மாணவர்களும் பயந்தாங்க, ஆசிரியர்களும் அவங்க கடமையை செய்தாங்க. இப்போ மாணவர்களும் பயப்படுறதில்ல, ஆசிரியர்களும் அவங்க கடமை செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு மாணவன் ஒரு தப்பு செய்கிறான்னா ஆசிரியர் அடிக்கணும்னு அவசியமாக கிடையாது. அவருக்கு விரோதியாக அந்த பையன் தப்பு செய்யும் போது கண்டிக்கிறாரு. ஒரு அடி அடிச்சுட்டாருன்னா அவர் வீட்டில் போய் சொல்லிட்டு ஊரையே கூட்டு போய் ஸ்கூலாண்ட நிற்கிறான். ஆசிரியர் என்ன நமக்கு எதுக்கு இந்த தொல்லை அப்படின்ட்டு விட்டுடுறான். ஏன்னா முதல்ல நம்ம புள்ள சரியா இருந்தானா ஏன் ஆசிரியர் அடிச்சான்னு தாய் தகப்பன் சிந்திக்கணும். அதை சிந்திக்கிறது இல்லை. என் பிள்ளைய நீ எப்படியா கை வைக்கலாம்? ஏன் தெரியுமா? காசு கொடுத்து படிக்க வைக்கிறான், அதனால இந்த அதிகாரம் வருது. காசு இல்லாத படிக்க வச்ச காலத்துல அன்பு இருந்தது, இப்ப அதிகாரம் வருது, அதனால ஏற்படுற விளைவுகள் எல்லாம். இல்ல நான் கேக்குறது, பெற்றோர்கள் வந்து ரொம்ப அன்பா வளர்த்துறாங்க, ஒரே இதில் அன்பா வளர்க்குறாங்கன்னு நீ எப்படி சொல்ற? ஆனா அந்த குழந்தைகள் வெறுத்து எப்படி அன்பா வளர்க்குறாங்கன்னு சொல்ற? உனக்குள்ளவே அன்பை வச்சுக்கினா அது அன்பா வளர்க்குறாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு முதல்ல நீ படிக்க வைக்கும் போதே என்ன சொல்லி படிக்க வைக்கிற? எம்மா நீ அன்பா இருக்கணும், நீ அறிவாளியா இருக்கணும், நீ திறமசாலியா இருக்கணும், நீ 4 பேருக்கு உதவி செய்யணும்னு தானே படிக்க வைக்கணும். ஆனா நீ என்ன படிக்க வைக்கிற? நல்லா படிக்கணும், நிறைய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே படிக்க வைக்கிறீங்க. அங்கே அன்பு வரும். அப்புறம் நம்மளுடைய செயலை பொறுத்து தான் குழந்தைய வளரும். எம்ஜிஆர் பாட்டில் ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், அது கெட்டவன் ஆகிறதும் நல்லவன் ஆகிறதும் அன்னையின் வளர்ப்பில்லைன்ட்டு. அது மாதிரி நம்ம வளர்க்குறதுலாம் பாதி கெடும் குழந்தை, மீதி அது வந்ததுலேயே கெட்டு போகும். ரொம்ப நன்றி. விவசாயத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. சரி. விதை நெல் நம்ம விதைக்கிறோம், அந்த விதை நெல்லும் செழிப்பாக வருது. சரி. அதுபோல் இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா? அதாவது தாம்பத்திய உறவு இந்த உபதேசம் வாங்கின பிறகு எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவியா சும்மா ஒன்றா ஏமாற்றிக்கின்னு இருக்கலாம். எனக்கு என் மனைவிக்கு எந்த தொடர்பு இல்லைங்க, நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கின்னு இருக்கலாம். ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா? சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம்னிட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாடம் போவேன், என் மனைவி தானே என்ன போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ. ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. குழந்தைய வேணாம், கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க, நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூடாது, நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணுன்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம், இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை, எனக்கு அந்த வேலையும் இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும், இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். உன் வீட்டு சந்தேகம்லாம் அப்புறம் அதான் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை இன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அந்த 1 கூட ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிடும். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லி கொடுக்கறதால வர்றதில்லை, நீங்கள் பயணம் பண்ணுறதை பொறுத்து தான் வரும். சந்தோஷம். தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் என்ன ஐயா வேறுபாடு? தெய்வ சக்தி பொறுமையாக வேலை செய்யும், தீய சக்தி அவசரமாக வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது, அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல. அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும், காத்து இருக்கும், சமயம் பார்த்துக்கணும். தீய சக்தி அப்போவே செய்யணும்னு விரும்புவோம். தெய்வ சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக அழிச்சிடும். ஆனால் தீய சக்தி நிரந்தரமாக அழிக்க முடியாது, அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும். என்ன விஷயம், உன்னை என்ன பண்ணுச்சு? பின்ன தீய சக்தி பற்றி நீ ஏன் பேசுகிற? கடவுளை பற்றி தானே பேசணும். கோயில் பூசாரி, ஒரு கோவில் அம்மன் கோயிலில் பூசாரி, அம்மன் கோயிலில் இருக்கட்டும், பெருமா கோயிலாக இருக்கட்டும், தெய்வத்தை பற்றி தானே கேட்கணும். தீய சக்தியை பற்றி நீ பேசக்கூடாது, வர பக்தருங்க தான் பேசணும். ஏன்னா
உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னு இருக்கிறியோ உனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியணும், கடவுள் தான் இருக்குது, வேற எல்லாம் இல்லைன்றது தான் தெரியணும். வரவங்க தான் குழப்பத்தில் வரும், அவங்களுக்கு தான் நீ சொல்லணும். நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னால் அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு சாமி. ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியாக இருப்பான், சொல்லுங்க. பெருமா கோயிலில் சின்ன கோயிலாக இருக்கும் அது, ஆனால் அவன் திருப்பதிக்கு 10 வாட்டி போய் வருவான். அப்போ இவன் பண்ணுற பூஜை பொய் தானே? உண்மை. பொய் தானே பண்ணுறான். நீ ஒரு பூஜாரி ஆக்கும்போது நீ அந்த கடவுளை நம்பணும். நீ நம்பினா தான் அங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்கே நம்பிக்கை வரும் அவங்க வரவங்க மேலே? அதனால் ஒரு பூசாரியாயிரு, நீ யாரா ஒன்றா இரு. தெய்வத்தை நம்பும்போது உலகத்தில் தெய்வம் மட்டும்தான்டா பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். சரி. எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத. தீய சக்தி, காட்டேரி, முனேஸ்வரன், பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நிற்காது. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் வந்து போலியா, அந்த மாதிரி கதை அது. தெய்வ சக்தி நிரந்தரமாக படுக்க வச்சிடும். அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தியெல்லாம் ஒன்றும் செல்லாது. தீய சக்தி இருக்குதுன்ற மனசுல ஏற்றுக்கினீங்கன்னாவே தீய சக்தி வந்து செயலுக்கு புரியும். அதனால அது இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுள் இருக்கும். மனம் தான் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒருத்தன் ஒரு 12 மணிக்கு போகிறான், சரி ஐயா, இருட்டில் போடான்றான். போகிற வழியில் ஒரு சுடுகாடு இருக்குது. அவன் போகும்போது அங்கே சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை. போகும்போது இவன் கற்பனை பண்ணின்னு போகிறான். சுடுகாட்டில் தாண்ட போகிறோமே அங்கே எத்தனை பேய் இருக்குமோ, எத்தனை முனேசர் இருக்குமோ, எத்தனை காட்டேர் இருக்குமோ, எத்தனை கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சின்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான். அங்கே எதுவுமே இவனை பண்ணல, இவன் மனசை இவனை கொண்டு போச்சு. ஆனால் ஒருத்தன் பாரு நான் தாண்டா பேய அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் 50 வருஷம் உயிரோடு இருப்பான். எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு. இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது. அதனால நம்ம தெய்வ வழியில் போகிறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்தக்கூடாது. அதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலையாக இருக்கணும். அவனை பயம்படுத்தி துட்டு பறிக்கிற வேலையாக இருக்கக்கூடாது. அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பற்றி தெரியலன்னு அர்த்தம். உலக நாடுகள் வந்து இந்தியா வந்து உலக நாட்டுக்கிட்ட உலக வங்கிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கு. அது நம்ம பேரில் எவ்வளவோ காசு இருக்குது அது தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் ஒருத்தர் மேலேயும் 4000 சில்லறை ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. அது நான் அவங்க அதை வாங்கி அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கெல்லாம் வேலை கிடையாது, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படியோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதையும் அனுபவிக்காதவங்களுக்கே கடன் இருக்கு. அப்போது நான் ஐயாக்கிட்ட 3 பாடம் வாங்கியிருக்கேன் ஐயா. அதுக்கு நான் கடங்காரி ஐயா. கடங்காரி தான் நம்மளா? கண்டிப்பாக கடங்காரி. நான் 3 கோடி நான் கொடுக்கணும். நான் என் வாழ்நாளில் சம்பாரிச்சு இன்னும் நான் எத்தனை பாடம் வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் 3 கோடிக்கு கடங்காரி. அதில் அப்போது பாடம் வாங்கினவங்கெல்லாம் எத்தனை கோடிக்கு கடங்காராக இருப்பாங்க? ஒருத்தர் முழுமையாக பாடம் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் அதை வச்சு வேறெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஐயாவுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும்? எவ்வளோ ஐயா கொடுக்கணும்? ஓடுற அளவு கொடுக்கணும். ஐயோ அவர்கிட்ட போனால் கடன் கட்டணுமே, கடன் கொடுக்க முடியாதுன்னு வெங்கடேஷ் பெருமாள் ஓடுவாரான். திருப்பதி கூட வரும்போது கேட்டால் அவர் கடன் வாங்கிட்டாரு. ஏன்பா அங்கே ஓடுறாங்க போனால் அவர் கடன் கட்ட முடியல. யார்? வெங்கடேஷ் பெருமாளால். உலகத்திலேயே வருமானமான கோயில் இன்ன வரைக்கும் கட்ட முடியலையாம். அதே மாதிரி குருவுக்கும் கடன் கொடுக்க முடியாமல், இந்த கோடியை அடக்க முடியாமல் அவரை பார்த்த உடனே திரும்பி பார்க்காம ஓடக்கூடிய கூட்டம் தான். உண்மையிலே அதெல்லாம் அடையணும்னு சொன்னால் அவர் சொன்ன பாதையில் நின்னாலே இங்கே கடனுக்கே வேலை இல்லை. நன்றி கெட்டு வந்த வழியை மறந்து தான் வாழறதுக்கு, தான் நிற்கிறதுக்கு, தான் உணர்ந்ததுக்கு காரணமான ஒரு தெய்வத்தை மறந்து மனம் போன போக்கெல்லாம் போக வேணான்ற மாதிரி போனால் எப்போவுமே கடங்காரனாவே வந்து காலம் போல அடிய வேண்டியது தான். அந்த கடனை தீர்க்கவே முடியாது. நன்றி கடன். இது ஐயா, இதுக்கு தான் நன்றி கடன் பேரா? இதை யாராலும் செய்ய முடியாதுமா. ஆமா ஐயா, யாருக்கும் இதை பண்ணவும் முடியாது. சரி எல்லார்கிட்ட வாங்கிட்டேன், இவர்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்கிட்டேன், திருப்பி கொடுத்துலாம். அவர்கிட்ட வாங்கினாவே திருப்பி கொடுக்க மாட்டாங்க சில பேர். ஆனால் இது எப்படி ஐயா, ஒரு அப்பா சொத்து சுகத்து கூட வந்து பெற்றவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க வாங்கினாலும் பெற்றவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஐயா வந்து அவர் நான் பார்த்ததெல்லாம் நீ பாருடான்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் ஐயா. இது கடவுளை காமிச்சிருக்கிறாருல்ல, கடவுளை காமிக்கிறாரு, உள்ள இருக்கிற ஒளியை காமிக்கிறாரு, என்னென்ன அற்புதங்கள். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம். நம்ம எல்லாருமே யாரெல்லாம் உபதேசம் வாங்கியிருக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஐயாவுக்கு கடங்காரங்க தான். அந்த கடத்தை தீக்கணும்னா நன்றியோட இருக்கணும், அவ்வளோதான்.
இதான் நன்றி வேணும், வைராகியம் வேணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம். ஒழுக்கம் தவறுனா மற்ற எல்லாமே தவறிடும். எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம். அவர் இதை தான் சொன்னார், இப்படி தான் இருக்க சொன்னாருன்னு நாம் அதுக்காக என்ன விலை கொடுக்க தயாராக இருந்தால் குருநாதர் நம்ம கூடவே இருந்து நம்மளை கண்டிப்பாக வழி நடத்துவார். எந்த கவலையும் வேணாம். ஆனால் ஒழுக்கம் தவறினால் மற்ற எல்லாமே சீட்டு கட்டு மாதிரி தவறி முடியும். அதை காப்பாற்றவே முடியாது. அடிப்படை ஒழுக்கம். ஐயா திருக்குறள் கூட இருக்கே, கண்டிப்பா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். அதனால தான் பாடத்துல இருந்து முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒழுக்கம். ஏன்னா உலகம் கெடணும்னு முடிவாகி போச்சு. அவையார் சொன்னதெல்லாம் கேட்டால் உலகம் உருப்பட்டுருமே என்ன சாமி? ஏன்னா நம்ம படிக்கும்போது அதெல்லாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி வர கூட்டம் தைரியம்னா என்ன தெரியல. ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண வந்துச்சுன்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறான். படிக்கிற பசங்களுக்கு என்னத்துக்கு சூசைடு? நீனா யாரையா போய் காப்பாற்ற போறியா? செய்கிற வேலை ஒரே வேலை, படிக்கிற வேலை. அதுலேயும் உன் மனசு உடஞ்சி போகிற அளவுக்கு என்ன படிக்க போகிற? பாஸ் ஆகினா போதும் பெற்றவங்க சொல்லுவாங்க, என்ன பண்ணுற போகிற? அப்போது ஒரு சோதனை வந்தால் அதை தாண்டி போகிறதுக்கு இன்றைக்கி படிப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கி இருந்தது, வறுமை இருந்தது. அவன் வறுமையிலே வந்ததுனால எது வந்தாலும் நான் பார்க்காததான் தாண்டி போயிட்டாங்க. படிப்பில் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதெல்லாம் தாண்டி தான் வாழ்ந்தாகணும்னு இயற்கையை நேச்சரை நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் ஒரு துன்பம் வரும்போது இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் பார்த்து தான் வந்திருக்கிறேன், அப்போ நான் என்னாலும் இதெல்லாம் தாண்டி போக முடியும்னு அவங்க படிப்பில் தான் கொண்டு வர முடியும். ஒரு கல்வியை, ஒரு ஞானத்தை, ஒரு வைராக்கியத்தை மனசில் பதிய வைக்கணும்னா கல்வியை தவிர வேறு சிறந்த சாதனமே இல்லை. இங்கே நாம் என்ன சொல்லி கொடுத்துக்கிறோம்? மூட நம்பிக்கையாக சொல்லி கொடுத்துக்கிறோம் இல்லையே. நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் மனுஷன் வாழ்க்கை இருக்கு, நீ தைரியமாக வாழுப்பா, எதுக்குமே கலங்காத, விதி பேரை சொல்லி நீ வாடாத, எது வந்தாலும் உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும். இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எது வந்தாலும் தளர்ந்தே போகக்கூடாது, தைரியத்தை ஊட்டுறோம். அப்படி கல்வின்றது பசங்களுக்கு தைரியத்தை ஊட்டணும். அப்படி ஊட்டினா யாரும் எந்த பசங்களும் சூசைட் பண்ணிக்கவே மாட்டாங்கம்மா. இது இல்லைன்னா இன்னொரு படிப்பு இருக்குதுன்னு போயினே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க? இதை விட்டால் என் வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு பசங்கக்கிட்ட ப்ரெஷரை கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் கொடுக்கல. ஆப்ஷன் வேணும். இது இல்லைன்னா என்னால் வேறு ஒரு வகையில் சாதிக்க முடியும்னு தன்னோட திறமை என்னன்றது அவனுக்கு வெளிக்காட்டுறதுக்கு கல்வி வேணும். அதுக்கு மட்டும்தான் கல்வி வேணுமே தவிர மனப்பாடம் பண்ணி பதிலுக்கு பதில் ஒப்பிச்சின்னு முதல் மார்க் வாங்கிறதுக்கு இங்கே படிப்பு தேவையில்லை. அந்த முதல் மார்க்கை வாங்கின எவனோ வாழ்க்கையில் உருப்பட்டதும் இல்லை. திருக்குறளை அப்படியே ஒப்பிக்கிறான் மனப்பாடமாக, ஒரு வரி பேசுகாமல் சொல்கிறான். ஆனால் இவன் சொல்லிட்டானே, அவனோட பின்னால் காலம் எப்படி இருக்குமானா திருக்குறளுக்கும் அவன் சொன்னதுக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒப்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு 10 குறளை கரெக்டாக எடுத்து வச்சுக்கினேன் அந்த வாழ்க்கையில் பயன்படுத்தினா அந்த மொத்த திருக்குறளும் படித்ததுக்கு சமமாகிடும். சரிங்களா? பொருள் உணர்ந்து படி. நீ எதை படித்தாலும் பொருள் உணர்ந்து படிக்கணுன்றனால்தான் எதை படித்தாலும் திருமந்திரம் எதுக்கு திரு வச்சாங்க? திருக்குறள் ஏன் குறளை சொல்லிட்டு போயிடலாமே? எல்லாத்துக்கும் முன்னாடி திரு வச்சாங்க. திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள் எல்லாத்துக்கும் முன்னாடி திரு போட்டதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருவோட பொருள் உணர்ந்து நீ படிடா. இந்த பொருள் உணர்ஞ்சி ஒரு 10 பாட்டை எடுத்துக்கோ, இல்லையா ஏதாவது ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கோ. அது பொருள் உணர்ஞ்சி படித்தா அந்த படிப்பு உனக்கு உதவும். பொருள் உணர்ந்தாமல் நீ படித்தா வாந்தி எடுத்த மாதிரி தான். அதனால் நயா பைசா நம்மளே திரும்பி பார்ப்போமா? வயிறு முட்டை சாப்பிட்டோம், நாம் தான் ருசிச்சு ரசித்து சாப்பிட்டோம், வாந்தி எடுத்துட்டேன். ஆஹா எவ்வளோ அழகாக வாந்தி எடுத்துட்டு பார்க்க முடியுமா? மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற கல்வியும் வாந்தி எடுக்கிற கதை தான். அதை ரசிக்கிற மாதிரி அந்த வாழ்க்கை இருக்காது. அவனுக்கு தைரியத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும். என்னால் வாழ முடியும்னா அந்த கல்வி சொல்லணும். அவன் 10வது படித்தா கூட ஊர்பட்டுருவான். இந்த தைரியம் இல்லாமல் அவன் எத்தனை டிகிரி அடித்தாலும் ஒரு நாள் முடிஞ்சிடும் கதை. சோதனையை பேஸ் பண்ணுறது தான் கல்வி வேணும். கல்வியில் தான் சரி பண்ணணுமா? இந்த கலையா அடுத்த தலைமுறைக்கு வரும் வரும். ஏன்னா இந்த கலையே எது இன்றைக்கி நேற்று உருவான கலை இல்லை. இது மனுஷன் பக்குவம் இல்லாத காலத்திலேயே மகன்கள் ஞானிகள் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ இது காலம் கடந்தும் நிற்கும். ஏன்னா இதில் சத்தியம் இருக்குது. சத்தியம் இருக்கிற எல்லாமே எதையுமே அழிக்க முடியாமல் அது எல்லாத்தையும் தாண்டி வரும். அன்றைக்கி டைனோசர் இருந்தது, இன்றைக்கி இருக்குதா? அன்றைக்கி பெரிய யானைகள்லாம் இருந்தது, இன்றைக்கி இருக்குதா? ஏன் அதெல்லாம் இல்லை? ஏன் உலகம் அழிஞ்சா போச்சு? நீ நானே இருக்கும்போது அதுவும் ஒரு இடத்துல இருந்திருக்கலாமே. காலத்தை தாண்டி காலத்தையும் எதிர்கொண்டு காலமாகவே இருக்கக்கூடிய சக்தி எது இருக்குன்னா உண்மைக்கு மட்டுமே இருக்கும்.
சத்தியத்துக்கு மட்டுமே இருக்கும், வேறு எதுவுமே நிற்காது. உண்மை எப்பவுமே நிற்கும். காலம் கடந்து இந்த கலை நிற்கும். ஐயா நிற்பார், நாமளும் நிற்போம்.